அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பயண பாதையின் அற்புதமான காலமாக இந்த காலம் விளங்குகிறது. 9 கூடையவன் திரிகோண அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7இல் இருக்கிறார். 7இல் இருந்து கொண்டு தன்னுடைய ராசியின் சாரத்தில் செல்லப் போகிறார். அவ்வாறு செய்யும்போது உங்களுடைய சுய முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பயணத்தை எதிர்பார்த்த காலத்தில் எதிர்பாராத விதமாக உள்ள நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த பயணத்திற்கு அடிப்படை பேச அமைச்சு கொடுக்குற காலம் இது. ஆகையினால் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததை உங்களுடைய விடாமுயற்சி, தனுசு ராசி நேயர்கள் என்றாலே அவர்கள் ஒவ்வொன்றையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த மூல நட்சத்திரத்திற்குரிய பகவான் யார் என்றால் கேது, ஞானக்காரகன். அவனே இன்று 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் முனைவுக்குள் இருக்கிறார். அவருடைய செவ்வாய் சாரத்திலே கடந்து 5ஆம் அதிபதி சாரத்தை கடந்து அடுத்தது 8ஆம் அதிபதி சாரத்திலே அந்த சந்திரனுடைய சாரத்தில் கேது பகவான் சென்று கொண்டிருக்கார். மனது ஆனது எவ்வளவுக்கு எவ்வளவு சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டதோ அதற்கான ஆன்மீக தேடலும் ஆன்மீக பயிற்சியும் ஆன்மீக முயற்சியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையாக அமையும். அப்படிப்பட்ட அந்த நிறைவானவர்கள் உங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள். அந்நிய நாட்டில் உள்ளவர்கள் கூட உங்களை சந்தித்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்களும் உங்களை தேடி வருவார்கள். காரணம், அவர்களிடம் இருக்கும் மன சஞ்சலம் என்று நாளுக்கு இருக்கக்கூடிய கோச்சார அந்த ராகுவானவர், அந்த ராகு சாரத்திலே இந்த 9ஆம் அதிபதி செல்வதனால்தான் இந்த கணக்கின் கோட்பாடின்படி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பயனை நல்ல விதமாக சிலருக்கு செய்யும். சிலருக்கு நல்ல பயன் நிறைவாக நடக்கும் நேரத்தில் தடைகளை பட்டு விரயத்தை செய்யும். இந்த விரயத்தை செய்யுது என்று தோய்வு அடையாதீர்கள். இந்த விரயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்மாவில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த விரயத்தால் உங்களுக்கு பல நன்மைகள் பிறக்கும். புதிய முயற்சியில் வளர்ச்சி ஏற்படும். புதிய நண்பர்களின் தொடர்பால் உங்களுடைய பயணப்பாதையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு புதிய முயற்சியின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அதற்கான வழிமுறைகள் இப்பொழுது நடக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தீர்கள். இந்த தேடிக்கொண்டே இருந்த விஷயத்திற்கான காலம் இது. இந்த காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆரம்ப முனை என்று சொல்லக்கூடிய தொடரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் மற்றதெல்லாம் நல்லதாக நடக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோலதான் உங்களுடைய பயணம் இப்பொழுது சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையினால பிறர் செய்கின்ற தவறுகள், பிறர் செய்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையும் உங்களுக்கு முன்னாடி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆகையினால அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும், அதிலிருந்து எப்படி போகணுன்றதை நினைக்கிறீங்க. எக்காரணத்தை கொண்டும் போலீஸ்காரவங்க மத்தியில் மாட்டிடாதீங்க. சட்டத்தையும் நியாயத்தையும் கேட்டு அவர்களுக்கு இடையில் சென்று விடாதீர்கள். காரணம் என்னவென்றால் ஞானத்தையும் தேடி போங்க, நியாயத்தை தேடி போகாதீங்க. நியாயம் என்பது சென்ற காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த கர்ம வினைக்கேற்ப வந்தது. இந்த ஞானம் என்பது முக்காலத்தை உணர்த்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆகையினால் இந்த கலியுக போராட்டத்திற்கு செல்லாமல் இந்த ஆத்ம சரீரத்திற்குடைய ஆத்மாவுடைய பயணத்துக்குள் உங்களை எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு அருமையான பொற்காலம் இது. இந்த பொற்காலத்தை நற்பலனாக மாற்றுவதற்கான சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த இயற்கையோடு தான் நீங்கள் கலந்து வாழ்ந்து கொண்டே செல்வீர்கள். நல்ல வழியில் செல்வீர்கள், நல்ல குணத்தோடு செல்வீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தால் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப அதோடைய பயணம் வயதிற்கு ஏற்ப மாறுபட்டு இருக்கும். சிலர் கஷ்டப்பட்டு உயர்ந்திருப்பாங்க, சில பேர் கஷ்டத்தை நோக்கி போய் அப்புறம் உயர்ந்திருப்பாங்க, சில பேர் தன்னுடைய இயற்கையை நான் எப்படி இருக்க போகணுன்ற கேள்விக்கு மாறுதலாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இதுவும் இந்த குரு பகவானுடைய காட்சியும் ஆட்சியும் சூழ்ச்சியித்தால் இயற்கையில் நடக்கிற விஷயம் இது. ஆகையினால் நல்ல குருவாக இந்த பூலோகத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். நல்ல குருவாக இந்த பூலோகத்தில் அற்புதங்களை படைப்பீர்கள். ஏனென்றால் ஞானத்தையும் மோட்சத்தையும் உணரக்கூடியவர்கள்
நீங்களே அக்னி பகவானாக நின்று அங்கே செயல்படுவீர்கள். உங்களுடைய குருவின் தன்மை குறையப் போவது இல்லை. ஆகையினால் கோச்சார குரு பொருளாதாரத்தில் போய் நின்றாலும் கூட எந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் கர்ம வினையின் மூலமாக வருதுன்னு உணர்ந்து நீங்கள் உங்களோட பயணத்தை அதில் எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டம் என்ன செய்யுன்னா, வந்தது ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போகும். குழந்தைகளுக்கும் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு. அதனால் மன கஷ்டம். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு போராட்டத்தமான சூழ்நிலையில் ஆயிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. காரணம், நல்லதை ஒன்று காட்டி தீயது ஒன்று நடந்தாலும் கூட உங்களை சிறப்பாக எடுத்து செல்கிறது இந்த காலம் என்பதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம்.